வணக்கம், நான் உங்க சௌமியா பிரவீன்குமார். இன்னைக்கு என்னோட கிச்சன்ல நான் என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா பிச்சு போட்ட கோழி வறுவல். எப்பவுமே ஒரே மாதிரி சிக்கனை செஞ்சு போர் அடிச்சிருச்சா? அப்ப இந்த ரெசிபி உங்களுக்காக தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதை பண்றதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்திக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். இந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த சிக்கன்ல இருக்க தண்ணியை நீங்க எடுத்துட்டு அது கூட கொஞ்சமா சீரகம், மிளகு, பூண்டு, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை எல்லாம் போட்டு குட்டி பசங்களுக்கு சூப்பாக கொடுங்க. இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது நம்ம 1 கப்பு நம்ம சமையலுக்காக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஸ்டீம் இறங்கிருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை ஆற வச்சதுக்கு அப்புறமா இதை நம்ம நல்லா கையிலே பிச்சுக்க போறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா கையில பிச்சு போட்டு ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாவை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே 2 தக்காளி சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்க சிக்கனை இந்த மாதிரி பிச்சு போட்டிருக்கேன். அதை இது கூட சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கலாம். இதத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசால் தூளோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சிக்கன் வேக வச்சிருக்க தண்ணியை 1 கப் அளவுக்கு சேர்த்திக்கலாம். ரொம்ப ட்ரையா இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணோம்னா எல்லாமே ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆயிரும். நீங்க அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாம அதில் நம்ம சீரகம், மிளகு தட்டி போட்டு சூப்பா கூட குடிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ லோ ஃப்ளேம்ல மாத்திட்டு கொஞ்ச நேரம் சுண்ட விடலாம். நல்லா சுண்டி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சிம்பிளான குயிக்கான ரெசிபீஸ்க்கு என்னோட சௌமியா இந்த கிச்சன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.